விஜயன் சார், அரசாங்கம் சொல்றது என்ன அப்படின்னா, இதுக்காக அவங்க அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணி நாங்க இந்த மாதிரி கருத்துக்களை கேட்க போகிறோம் அப்படின்ட்டு அறிவித்திருக்கிறாங்க. ஒரு 2 பேருடைய இமெயில் ஐடியும் கொடுத்துருக்குறாங்க. துருகுமார் 1973@gov.gங்கிற ஒரு முகவரியும், IMP செல் அப்படிங்கிற ஒரு இமெயில் ஐடி முகவரியும் கொடுத்துருக்காங்க. 28ஆம் தேதி வரை அவகாசம் இருக்குது இதுக்கான கருத்துக்களை சொல்வதற்கு. 13ஆம் தேதியிலிருந்து கரெக்டாக ஒரு 9-10 நாளில் இதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்குது அரசாங்கம். ஆனால் சொல்லப்பட்ட காரணங்கள் என்ன அப்படின்னா, சட்டக்கல்வியை மேம்படுத்துவது, வேகமாக மாறி வரக்கூடிய உலகின் தேவைகளை பூர்த்தி செய்ய வழக்கறிஞர்களை தயார்படுத்துதல் மற்றும் தொழில்முறை தரத்தை உயர்த்துதல் ஆகியவற்றில் இந்த சீர்திருத்தங்கள் கவனம் செலுத்தும் அப்படின்ட்டு தான் அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அஃபீஷியல் ப்ரெஸ் ரிலீஸில் இருக்குது. ஆனால் சார் என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம், அதுக்கு மேலே மத்திய அரசாங்கம் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவை இதில் அப்பாயின்மெண்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. சார், இதெல்லாம் தான் இந்த இதுக்கு எதிர்ப்பை கிளப்பியதற்கு ஒரு முக்கியமான காரணமா, இல்ல இதுல வேற சில அம்சங்களும் கூட உங்களுக்கு எதிரானது இருக்குதா இதுல? அதாவது இந்த அட்வொகேட்ஸ் ஆக்ட்ங்கிறதே நாங்க படிக்கும்போது ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு சிலபஸ்ல படிச்சோம் சார். சரி, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், அதாவது இந்த வழக்கு துறையினுடைய விழுமியங்களை, மரபுகளை, அந்த பண்பாட்டு கூறுகளை காப்பாற்றுவதற்காக, அதை மேம்படுத்துவதற்காக தான் அட்வொகேட்ஸ் ஆக்ட்ங்க. ஓகே, ரெகுலேட் பண்றதுக்கு, கான்டக்ட் பெட்டர் பண்றதுக்காக தான் அந்த ஆக்ட் இருந்துச்சு, இது வரைக்கும் இருக்கு. அதுல இப்போ இடையீடாக இந்த அமெண்ட்மெண்ட்ங்கிறது ஒரு தேவையில்லாத திணிப்பு, அரசு ஒரு தவறான நோக்கத்திற்காக இந்த திணிப்பை மேற்கொள்வதாக நாங்கள் கருதுகிறோம். ஓகே, எளிமையான விஷயம், அட்வொகேட்ஸ் பாய்காட் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. ஓகே, ஒரு இல்லீகல் ஸ்ட்ரைக்ங்கிறது எல்லா சூழல்களையும் கட்டுப்படுத்தப்பட வேண்டும், மாற்று கருத்தே இல்ல. சரி, எங்கள் பிரச்சனைகளுக்காக, மக்கள் பிரச்சனைகளுக்காக ஒரு ஜனநாயக நாட்டிலே பாய்காட்டுங்கிறது, ஒரு ஸ்ட்ரைக்ங்கிறது கூடாது என்று சொன்னால் இது வாய்ப்பூட்டு சட்டம் அல்ல, குரல் வலை நெரிக்கிற சட்டம். ஓகே, நாங்க we are officer of the court, நீதிபதிகள் ப்ரொசீடிங் ஆபீசர் ஆஃப் தி கோர்ட். இவர்களுக்கு இடையே இருக்கிற அந்த கம்யூனிகேஷன்ல கூட இவங்க நெருக்கடிகளை உருவாக்குகிற அளவு யோசிக்கிறாங்க. இது முற்றிலும் தவறானது, மக்களுக்கு எதிரானது, கார்ப்பரேட்டுகளுக்கு முழுக்க முழுக்க ஆதரவானது. கார்ப்பரேட்டுகளை கொண்டு அந்நிய கம்பெனிகளை கொண்டு இங்க இருக்கிற சாதாரண வழக்கறிஞர்களை, சீனியர் குறிப்பிட்டை போல ஏழை வழக்கறிஞர்களை ஒட்டுமொத்தமாக துடைத்தெறிகிற, அதாவது இந்த சமூக பங்களிப்புங்கிறதே இல்லாம பண்றதான ஒரு சட்டம். நீங்க ரொம்ப குறிப்பா பார்க்கணும் பாருங்க. அதாவது இந்த தேசத்துல இன்னைக்குமே கூட இன்டர்நெட் இல்லாத இடங்கள் இருக்கு. சரியான இணைய சேவை சேராத இடங்கள் இருக்கு. கிராம பகுதிகள் அதிகம். எல்லா வசதி வாய்ப்புகளும் சாதாரண மக்களுக்கோ, எங்களை போன்ற இது போன்ற துறைகளில் பங்கெடுப்பவர்களுக்கோ போய் சேரவில்லை என்கிற கூக்குரல் இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க மேம்படுத்திட முடியும்? அடிப்படை கட்டமைப்பையே சரியா வைக்க முடியாத ஒரு தேசத்துல, சரியா மேம்படுத்த முடியாத ஒரு தேசத்துல எப்படி நீங்கள் இந்த சட்டத்தை போட்டு, யாருக்குன்னா சீனியர் சொன்னது மாதிரி 30 கம்ப்யூட்டரை போட்டு 300 கம்ப்யூட்டரை போட்டுட்டு ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வைத்துக் கொண்டிருக்கிற, வெளியிலிருந்து வருகிற இங்கிருக்கிற சனங்களுக்கு எந்த நீதியையும் பெற்றுத்தர வாய்ப்பே இல்லாதவர்களுக்கு இந்த சட்டம். இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். இன்னைக்கு அருமையான எதிர்ப்பு உத்தரப்பிரதேசத்துல, லக்னோல, டெல்லியில, தமிழ்நாடு அறிவிச்சிருச்சு. தமிழ்நாட்டில் இருக்கிற வழக்கறிஞர்கள் மிகுந்த போக்குணம் மிக்கவர்கள். அடுத்த 26 தொடர்ச்சியாக நாங்கள் இதை எதிர்த்து போராடுகிறோம் என்று அறிவித்த பிறகு இது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது, நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அகரும் கொடுக்கறாங்க பாருங்க ஒரு பில்லு. 1961 உருவாக்கப்பட்ட ஒரு சட்டத்துல திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லும் போது, ஏறக்குறைய ஒரு 64 ஆண்டுகளுக்கு பிறகு திருத்தம் கொண்டு வரும்போது 10 நாள் கொடுக்கறாங்க நேரம். இதெல்லாம் எதை காட்டும்?
இது ஜனநாயகமா? 15 நாள் இது ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சட்டமா? ஓகே. இந்த திருத்தம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா? மிக நிச்சயமாக கிடையாது. மக்களுக்கு எதிரானது, வழக்கறிஞர்களுக்கு எதிரானதுங்கிறது எதுவுமே கிடையாதுங்க சார். ஓகே ஓகே. வழக்கறிஞர்கள் படித்தவர்கள். ஒரு லா டிகிரி நாங்க வாங்குறோம். ஓகே. பார் கவுன்சில்ல எங்களை பதிவு செய்து கொள்கிறோம். ஓகே. இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு, இளவல்களுக்கு பார் அசோசியேஷன் மறுபடியுமே ஒரு தேர்வு வைக்கிறது. அதில் தேறி வருகிறார்கள். ஒரு வழக்கறிஞர் இப்ப இருக்கிற முறைப்படியே ஒரு இளவல் மேல எந்திரிச்சு வரணும்னா 10 ஆண்டு காலம் ஆகுது. ஓகே. தனியாக வழக்கு நடத்துவதற்கு. அந்த விஷயங்களிலிருந்து பயிற்சி கொடுக்கிறது, அதெல்லாம் மேம்படுத்துறது விட்டுட்டு கார்பரேட்டுகளுக்கான கூலிகளாக வரும் இளம் தலைமுறையை வடிவமைக்கிற வேலையை மட்டுமே இது செய்யும். ஓகே ஓகே.